என் இணைய உறவுகளை இன்று நாம் பார்க்க இருப்பது 5 பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பஞ்சபூதங்கள் என்பது மிகவும் இன்றியமையாத ஒரு பொருளாகும். அந்த 5 பஞ்சபூதங்களை கொண்டு தான் ஒவ்வொரு உயிரினமும் உண்டாகியிருக்கிறது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அந்த 5 பஞ்சபூதங்களில் விவரங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது அவை நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 பஞ்சபூதங்களை கொண்டுதான் உயிரினங்கள் தங்களுடைய வாழ்வையை சிறப்பாக செயல்படுகின்றன. குறிப்பாக மனிதர்களுக்கு இந்த 5 பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பஞ்சபூதம் குறைபாடு ஏற்பட்டாலோ அல்லது அதிகரித்தாலோ தன் உடலில் பல்வேறு மாற்றங்களை நாம் காண முடியும். இந்த 5 பஞ்சபூதங்களில் அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு தடம், அதாவது நெருப்பு பஞ்சபூதம் என்று அழைக்கின்றோம். இந்த நெருப்பு பஞ்சபூதம் நம் உடலுக்கு மிகவும் அவசியம். ஆகையால் இந்த நெருப்பு பஞ்சபூதமாக சிவலிங்கம் இருப்பது திருவண்ணாமலையில் மட்டுமே. ஒரு சிறப்பான செய்தி என்னவென்றால் 5 பஞ்சபூதங்கள் கொண்ட சிவன் தலங்கள் அனைத்தும் தென்னிந்தியாவில் அமைந்துள்ளது என்பது மிகவும் ஒரு சிறப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த 5 பஞ்சபூத தலங்களின் கோயில்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த கோயிலில் உள்ள கருவறையில் அமைந்திருக்கும் லிங்கத்தை அந்த பஞ்சபூதத்தின் பெயராலேயே நாம் இன்றும் அழைத்து வருகின்றோம். நிலம் பஞ்சபூதத்தை கொண்டிருக்கக்கூடிய கோயில் எது என்றால் அது காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகம்பரநாதர் கோயில் ஆகும். அடுத்து நீருக்கு திருவானைக்காவல் ஜம்புகேசுவரர் கோயில். அடுத்து ஆகாயம், இந்த பஞ்சபூதத்திற்கு சிதம்பரம் நடராஜர் கோயில். அடுத்து காற்று பஞ்சபூதம், இதற்கு காளகத்தியில் உள்ள திரு காளகஸ்தீஸ்வரர் ஆலயம் ஆகும். நெருப்பு என்னும் பஞ்சபூதத்திற்கு தான் இந்த திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஆகும். இந்த 5 பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று இவைகள் தான் நம் உடலுக்கு சக்தியை கொடுத்து நம் உடலை சிறப்பாகவும் செம்மையாகவும் ஆரோக்கியமாக நீண்ட நாள் நோயின்றி வாழ்வதற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு பொருளாகும். இது தெய்வத்தின் சக்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த தலம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தலம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. இது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது என்பது ஒரு சிறப்பு. இந்த திருவண்ணாமலை ஒரு ஆன்மீக பூமியாகும். ஏனென்றால் இங்கு உள்ள அக்னி மலையை சுற்றி எண்ணற்ற சித்தர்களின் ஜீவசமாதிகள் அமைந்து அவர்களுடைய சக்தி ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை நாட்களில் உச்சபட்சமாக பார்க்கப்படுகிறது. இத்தலத்தில் உள்ள சிவலிங்கம் என்பது அக்னி லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. திருக்கோயிலில் உள்ள அண்ணாமலையார் சன்னதி அருகேதான் உண்ணாமலை அம்மையாரின் சன்னதியும் உள்ளது என்பது ஒரு சிறப்பு. இந்த திருத்தலம் என்பது அக்னிக்கு பெயர் பெற்ற ஒரு முக்கியமான திருத்தலமாகும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள கோயில் என்பது தற்காலிகமான கோயில் ஆகும். அது கட்டப்பட்டது விஜயநகர மன்னர்களால் என்பது. இதனுடைய பழமையான கோயில் என்பது அடி அண்ணாமலையில் உள்ளது. அதுவே முதன்மையான கோயில், அதுவே முக்கியமான கோயில். அது சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு சிலர் அந்த பல்லவர்கள் கட்டப்பட்ட கோயில் என்று சொல்லப்படுகிறது. ஆயினும் இது கட்டப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளது. அந்த தளத்தில் தான் சம்பந்தர், அப்பர், மாணிக்கவாசகர் போன்ற எண்ணற்ற ஆன்மீக சித்தர்கள் வந்து வழிபாடு செய்யப்பட்டு அவர்களாலேயே சில பாடல்கள் இயற்றப்பட்டு அவை பாடியும் உள்ளதால் அந்த பாடல்கள் இன்றும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. இத்திருத்தலத்திற்கு பின்பகுதியில் உள்ள அக்னி மலையில் ஏற்றப்படக்கூடிய அந்த தீபத்திற்கு உலக பிரசித்தி பெற்றது ஒன்றாகும். ஏனென்றால் அது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் ஏற்றப்படக்கூடிய அந்த தீபமாகும். தீபத்திற்கு மிகவும் சக்தி உண்டு என்பது சொல்லப்படுகிறது. சிவமும் சக்தியும் ஒன்று என்று சொல்வதற்காகத்தான் இங்கு அர்த்தநாரீஸ்வரராக வடிவமடித்து சிவன் அவர்கள் காட்சியளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் சிவராத்திரி என்ற ஒரு விழாவே ஆரம்பமானது இந்த திருவண்ணாமலையில் இருந்துதான் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் சிவபெருமான் அவர்கள் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு அக்னி வடிவில் காட்சியளித்ததாகவும் அதனாலேயே ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் வரக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இங்குள்ள அக்னி மலையில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தையே நாம் சிவனாக வணங்கி வருகின்றோம். சிவன் அவர்கள் அக்னி வடிவில் காட்சி தந்தமையால் இந்த நாளையே நாம் தீப திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றோம். அந்த மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றிய உடனே மக்கள் அனைவரும் தம் பக்தி பரவசம் முழங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று
மிக பய பக்தியோடு மக்கள் அனைவரும் அந்த விண் அதிரும் அளவிற்கு முழக்கமிடுவார்கள். மேலும் இந்த தீப தரிசனம் என்பது இந்த உடம்பு நான் என்றும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உள்முகத்தால் ஆத்வைத் ஆன்மா ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனம் ஆகும் என ரமண மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த தீப தரிசனம் பிறவி பிணையை அறுக்க வல்லது என்பதும் ஐதீகமாக என்றும் இன்றும் மக்களால் அசைக்க முடியாத நம்பிக்கையாக நம்பப்பட்டு வருகிறது. ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல், அதாவது பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதாகும். எல்லா திருத்தலத்திலும் உள்ள ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசுவது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆயினும் இந்த திருவண்ணாமலையில் உள்ள விநாயகருக்கு மட்டுமே செந்தூரத்தை கொண்டு பூசி அவரை வழிபடுகிறார் என்பது ஒரு சிறப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இத்திருத்தலத்தில் மூலவராக வீற்றிருக்கும் அருணாச்சலேஸ்வரர் ஐயா அவர்களின் லிங்கத்தை காணும் பொழுது நம் உடலில் அந்த நேரத்தில் எண்ணற்ற எண்ணங்கள் எதுவும் தோன்றாமல் அவருடைய முழுமையாக காணும் பொழுது ஒரே ஒரு எண்ணத்தோடு, அதாவது பக்தி என்னும் எண்ணத்தை கொண்டே நம்மளால் காண முடியும். இது நம்மளால் அங்கு உணரவும் முடியும். அந்த நேரத்தில் நம் உடம்பில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வும் ஒரு அதிர்வும் உண்டாவது நம்மளால் நன்கு உணர முடியும். இந்த லிங்கம் ஒரு அக்னி லிங்கம் ஆகும். இவை தவிர எண்ணற்ற சில லிங்கங்களும் மலையை சுற்றி உள்ளன. அவற்றை நாம் அஷ்டலிங்கம் என்றும் அழைக்கின்றோம். இது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு தகுந்தாற் போல் அந்த லிங்கத்தை வழிபட்டு வந்தால் அவருடைய வாழ்வில் சில செழிப்புகளும் சிறப்புகளையும் கொண்டு வாழ்வார்கள் என்று இன்றும் மக்களால் நம்பப்பட்டு வருகிறது. மேலும் இந்த மலையை சுற்றி 8 திசையிலும் எண்கோண் வடிவத்தில், அதாவது 8 லிங்கங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் ஆகும். இது மட்டுமில்லாமல் எண்ணற்ற சித்தர்களின் ஜீவசமாதிகளும் மலை சுற்றி உள்ளது. ஆகையால் நம் பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் கிரிவலம் வந்தால் நம் வாழ்வில் சிறப்பு பயக்கம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ், ஷேர் மற்றும் லைக் பண்ணுங்கள். இந்த காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.